ராசே, ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டா. எனக்கு சாப்பாட்டுக்கு ஒண்ணுமே இல்லை. சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? அவசரமா ஊருக்கு வரையில கூட சமைச்சு வச்சுட்டு வர முடியுமா? இன்னைக்கு ஒரு நாள் சமைச்சுக்கோங்க. எப்படி சமைக்கிறதுன்னு பேப்பர்ல எழுதி வச்சுட்டு வந்திருக்கேன். அதை பார்த்து செஞ்சுக்கோங்க. கடையில சாப்பிட்றாதீங்க, வயிற்றுக்கு ஒத்துக்காது. என்னது, நான் சமைச்சு சாப்பிடணுமா? எனக்கு சுடு தண்ணி தவிர வேற எதுவும் தெரியாது. ஆமா, என்ன சமைக்கிறதுக்கு எழுதி வச்சுட்டு போனேன்? நான் எழுதி வச்சிருக்கபடி பண்ணுங்க. என்ன வருதோ அதை தின்னுங்க. சொன்னாதான் திம்பிங்களா? சரி, இன்னைக்கு கதை கண்டலாக போகுது. ரைட்டு, பார்ப்போம். A few minutes later. வாழ்க்கையில் இன்னைக்கு தையா முத சமைக்க போகிறேன். சரி, பண்ணி பார்ப்போம். என்ன எழுதியிருக்கு இந்த பிள்ளை? என்ன, இஞ்சியை நக்கி போடவுமா? ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாமா? வேண்டாம், அதுக்கு வேறு கோச்சிக்கும். நமக்கு எதுக்கு அது சொன்னபடியே பண்ணிடுவோம். ஓ, நக்கி போடவும் இல்லை, நறுக்கி போடவுங்கிறதுக்கு ரூபா விட்டுருச்சு. நம்மளும் அவசரப்பட்டு நக்கி போட்டுட்டோம். சரி, பரவாயில்ல, நம்ம ஏன் சாப்பிட போகிறோம்? நக்குனா என்ன, விழுங்க, பார்த்துக்கோ. அடுத்து என்ன? பீன்ஸ் காம்பை கிள்ளி போடவும். மறக்காம கண்டிப்பாக பொட்டுக்கடலை போடவும். அது ஏன் பொட்டுக்கடலை மட்டும் கண்டிப்பாக போட சொல்லியிருக்கு? ஓ, பொட்டுக்கடலை சாப்பிட்டா கொஞ்சம் வில்லங்க டர்னு சவுண்டு வரும், அதை கண்டித்து போட சொல்லியிருக்கு. பொட்டுக்கடலை, நீ சவுண்டு வராமல் பார்த்துக்க. எலுமிச்சம்பழத்தை வெட்டி நல்லா பிழியவும். உங்களுக்கு கை சரியில்லை, எப்படியாவது பிழிஞ்சிருங்க. அப்படியா? சரி. முட்டையை சட்டியில் உடைத்து ஊற்றவும். சட்டியில் உடைத்து ஊற்றவுமா? ஏன் தரையில் வச்சு உடைக்கப்படாதா? சரி, ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அட குரங்க, கடைசி நேரத்தில் கரண்ட் போனால் என்ன பண்ணுறதுன்னு எழுதி வைக்காமல் போயிடுச்சே. ஏஞ்சா, சமைக்கிறது எப்படின்னு எழுதி வைக்கிய? கரண்ட் கட்டானா என்ன பண்ணுறதுன்னு எழுதி வைக்கியா? அறிவு இருக்கா உனக்கு? இப்போ நான் எப்படி சாப்பிட்றது? யோ, கரண்ட் கட் ஆகுறது எனக்கு தெரியுமாயா? ஏன்னா எங்கள் அப்பா ஈபியில் வேலை பார்க்குறாரு பாருங்க. இப்போ கரண்ட் கட் பண்ணுவேன்னு சொல்கிறதுக்கு வயிற்றுல ஈர துணியை போட்டு படுத்துக்கங்க. காலையிலைக்கு நான் வந்து சமைச்சு போடுறேன்.